லாஸ்ட் ஃப்ரைடே மார்க்கெட் ஒரு பயங்கரமான டவுன் ட்ரெண்டில் கீழே வந்து போயிருந்தாங்க. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே சூப்பராக கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிவிட்டு நல்லா வந்து டார்கெட் வந்து ஹிட் பண்ணாங்க. நான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இடத்துலையும் சொல்லியிருந்தேன், பங்குச்சந்தை கீழே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அப்படி கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா எப்படி ட்ரேடு வந்து பண்ணணும். 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சென்செக்ஸில் 81,810 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது எப்படி கீழே வந்து போகலாம். அதே மாதிரி நிஃப்டியில், பேங்க் நிஃப்டியில் எல்லாத்துலேயுமே முக்கியமான பாயிண்ட் வந்து நான் வரைஞ்சி கொடுத்துருந்தேன். எல்லாமே பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு. பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே வந்து போனாங்க. ஸோ இந்த இடத்துல டவுன் ட்ரெண்டை தான் நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி கீழே தான் பிரேக் அவுட் வந்து பண்ணாங்க. அப்படிங்கிறனால நல்லா வந்து கீழே வந்து போச்சு. ஒன்று என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு இப்படி கீழே வந்து போகலங்க. ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு கீழே வந்து போயிருந்தாங்க அப்படின்னா எல்லாருமே ஈஸியாக என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க. அப்படி பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தா ரிஸ்க் தான் அதிகம். அதனால் இந்த இடத்துல நிறைய பேர் என்ட்ரி கொடுத்துருக்கவும் மாட்டாங்க. ஸோ மார்க்கெட் இங்கிருந்து மேலே போயிட்டு அப்படி கீழே வந்திருந்தாங்க அப்படின்னா சூப்பராக வந்து இருந்திருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிங்களா, லாஸ் பண்ணிங்களா, இல்லை ட்ரேடு வந்து பண்ணலையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதே மாதிரி மண்டே எப்படி ட்ரேடு வந்து பண்ணுறது, மண்டே மார்க்கெட் மேலே போவாங்களா கீழே போவாங்களா. ஓகே, நம்ம சைடுவேஸ் எதிர்பார்த்தோம், சைடுவேஸில் வந்து போனாங்க. இங்கே ஒரு அப் ட்ரெண்ட் எதிர்பார்த்தோம், அப் ட்ரெண்டில் வந்தாங்க. இங்கே டவுன் ட்ரெண்ட் எதிர்பார்த்துருக்கோம், டவுன் ட்ரெண்டில் வந்திருக்காங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டும் டவுன் ட்ரெண்டில் போவாங்களா, இல்லை அப் ட்ரெண்டில் வருவாங்களா, சைடுவேஸில் வந்து போவாங்களா அப்படிங்கிறத பற்றி தெளிவாக வந்து பார்க்கலாங்க. நான் ஒரு 5 புத்தகம் எழுதியிருக்கேன். ஆசான் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3, ராயரின் மகுடம் பார்ட் 2. இந்த ஆசான் புத்தகம் இருக்கு இல்லையா, பார்ட் 1 வந்து படிக்கிறீங்க அப்படின்னா பங்குச்சந்தையோட அடிப்படை எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியும். பாகம் 2 வந்து படிக்கிறீங்க அப்படின்னா பங்குச்சந்தையில் என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்குமோ எல்லா ஸ்ட்ராட்டஜியை பற்றியுமே கற்றுக்க முடியும். பாகம் 3 படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பங்குச்சந்தையில் நஷ்டமே இல்லாமல் லாபம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்கோ, என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி இருக்கோ அதை வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். ஒரு 1000 பக்கம் வருங்க. ஆனால் சேலஞ்சாக சொல்கிறேன், ஒரு 10 நாளில் படித்து முடிச்சிருவீங்க. 2 நாளைக்கு ஈஸியாக ஒரு புக்கை வந்து படித்து முடிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து போகும். படித்து முடிச்சுட்டு ரிவ்யூ சொல்கிற எல்லாருமே அந்த மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. ரிவ்யூலாம் செக் பண்ணி பாருங்கள். நெகட்டிவ் ரிவ்யூவும் இருக்கும், பாசிட்டிவும் இருக்கும். ஆனால் முதல் புத்தகம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா பேசிக்ஸ் மட்டும்தாங்க கற்றுக்க முடியும். அடுத்தடுத்த புத்தகத்தில் தான் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன். ஏன் அப்படின்னா ட்ரேடிங்குள்ள ஒருத்தங்க புதுசாக வந்து வராங்க அப்படின்னா எடுத்த உடனே அட்வான்ஸை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு எப்படிங்க புரியும். ஸோ அடிப்படையிலிருந்து அட்வான்ஸ் வரைக்கும் சொல்லி கொடுக்கணும் இல்லையா, அதுதான் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ டைம் இருந்தால் புத்தகம் வாங்கி படித்து பாருங்கள். உங்களுக்கு கோர்ஸ் தான் வந்து வேணும் அப்படின்னாலுமே நான் ஒரு கோர்ஸ் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா என்ன சொல்லித் தருவனோ அந்த ஒரு கோர்ஸை வந்து நான் ஃப்ரீயாக வந்து கொடுக்குறேங்க. புக்கு வாங்கினா எல்லாருக்குமே நான் ஃப்ரீயாக வந்து கொடுக்குறேன். அதுவுமே வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. சரி, ஓகே. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஒன் டேயில் வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு பாயிண்டில் வந்து மார்க்கெட் கீழே வந்து வந்திருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ அப்படிங்கிறனால இங்கேயும் ஒரு கேப் வந்து இருக்குது. அப்படிங்கிறனால அதை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ நாளைக்கு இது கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியுமா, அதை வந்து நம்ம பார்க்கணும். அதே மாதிரி நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்லையுமே வந்திருக்காங்க. அப்படிங்கிறனால இதே அளவு டவுன் ட்ரெண்ட் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து குறைவாக தான் இருக்குது. இன்னொரு கேப் டவுன் வச்சுட்டு மேலே வந்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதுவே இங்கேருந்து சைடுவேஸில் நாளைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நம்ம கவனமாக தான் ட்ரேடு வந்து பண்ணி ஆகணும். ஓகே, இப்போ 1 ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நிஃப்டியில் இந்த ஒரு ப்ரீவியஸ் லோ வந்து நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. 24,830. ஸோ 1 ஹவரில் கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா நிஃப்டி வந்து கீழே வரலாம். ஓகே, அதே மாதிரி மேலே வந்து போகிறாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஹை வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. ஒரு சூப்பரான ப்ரீவியஸ் ஹை. மேலே வந்தாலும் சரி கீழே வந்து போனாலும் சரி பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு அப்படின்னா நல்ல ஒரு என்ட்ரி வந்து கொடுக்க முடியும். ஒரு நாளைக்கு 10 ட்ரேடு 20 ட்ரேடு பண்ணுறதை விட ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரேடு மட்டும் பண்ணுங்கள். நிம்மதியாக ட்ரேடு வந்து பண்ணலாங்க. நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு 10 ட்ரேடு பண்ணி அதில் மேலேயும் போகும் கீழேயும் போகும் அப்படிலாம் இல்லாமல் மார்க்கெட் ஒரு 5 வகையில் மட்டும்தான் போகும் இல்லையா. வி டைப்பில் போகும், ஏ டைப்பில் போகும், டவுன் ட்ரெண்ட், அப் ட்ரெண்ட், சைடுவேஸ். ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெண்டில் தான் மார்க்கெட் வந்து போகும். அப்போ டவுன் ட்ரெண்டில் போதா, டவுன் ட்ரெண்டில் ஒரே ஒரு என்ட்ரி. அப் ட்ரெண்டில் போதா ஒரே ஒரு என்ட்ரி. எப்படி என்ட்ரி கொடுக்கணும் ஸ்ட்ராட்டஜிலாம் தெரியாது அப்படின்னா 11 AM ஸ்ட்ராட்டஜி நான் புக்கில் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். அதே மாதிரி ஸ்டாடல் ஸ்ட்ராட்டஜி, ஆப்ஷன் பையிங்க்கு, செல்லிங்க்கு எல்லாத்துக்குமே சொல்லி கொடுத்துருப்பேன். யூடியூப்லேயும் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். நிறைய பேர் போட்டுக்கும் செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து பாருங்கள். புத்தகம்லாம் நிறையா வந்து படிங்க. எல்லாமே கற்றுக்க முடியும் நிச்சயமாக. ஓகேங்களா? ஓகே.
இப்போ 1 ஹவரில் வந்து முக்கியமான 2 பாயிண்ட் வந்து பார்த்தாச்சு இல்லையா? அப்படி 5 மினிட்ல வந்து பார்த்துடலாம். 5 மினிட்ல முக்கியமான ப்ரீவியஸ் ஹை எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நாளைக்கு ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு நிஃப்டியில் 24,830 ஸ்ட்ராங்காக கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நிஃப்டி வந்து கீழே வந்து போகலாம். அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா 25,000 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது மேலே வந்து போகலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து கிடச்சிருக்கு, ஈஸியாக இருக்குது. பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா என்ட்ரி கொடுத்து ஸ்டாப் லாஸ் போட்டு டார்கெட் போட்டு ட்ரேட் வந்து பண்ணுங்க. லைவ் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஓனாக வந்து அனலைஸ் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குது, ஓகே டவுன் ட்ரெண்டில் இருக்குதா, அப்போ டவுன் ட்ரெண்டில் தான் பிரேக் அவுட் வந்து பண்ணுதா அதையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ட்ரி வந்து கொடுங்க. வின்னிங் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். சென்செக்ஸில் வந்து பார்த்துடலாங்க. சென்செக்ஸில் ஒன் டேயில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நிஃப்டி மாதிரியே தான் ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் இந்த இடத்துல இருந்துச்சு. அது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிவிட்டு கீழே வந்து வந்திருக்காங்க. அந்த கீழே வந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது இந்த இடத்துலையும் ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ, அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. அப்போ இது கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு இல்லையா. அப்போது 1 ஹவரில் நம்ம பார்க்கும்போது 81,220 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா முக்கியமான ப்ரீவியஸ்க்கு இந்த ஒரு பாயிண்ட்டுங்க கரெக்டாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 81,670 அதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம். அப்படியே 5 மினிட் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல முக்கியமான பாயிண்ட் கொஞ்சம் இந்த இடத்துல வந்து மாறுது, அவ்வளோதான். 81,690 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 81,220 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து வரலாம். அடுத்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாங்க. பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் வித்தியாசம் வந்து இருக்குங்க. நிஃப்டி சென்செக்ஸை விட ஒரு வித்தியாசம் வந்து இருக்குது. ஸோ முக்கியமான ப்ரீவியஸ் லோ 54,950, அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் கை 56,340. அப்படி 1 ஹவரில் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 1 ஹவரில் நாளைக்கு ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு முக்கியமான ப்ரீவியஸ் லோ 54,910ங்க. இதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா பேங்க் நிஃப்டி கீழே வந்து வரலாம். அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ரீவியஸ் ஹை 55,430 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம். 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல ப்ரீவியஸ் ஹை வந்து இந்த ஒரு பாயிண்ட் 55,470 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 54,910 வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து வரலாம். பங்குச்சந்தை மேலே கோவப்படாதீங்க, லாஸ் வருது அப்படின்னா போட்டி போடாதீங்க. நான் உன்னை விட பெரியவன் நினைக்காதீங்க. பங்குச்சந்தை நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசானாக வந்து இருக்குங்க. ஏன்னா நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பண்ணாமல் இருப்போம் இல்லையா, பொறுமை இருக்காது, கோவப்படுவோம், நம்மளை எல்லாத்தையும் கட்டுப்படுத்த வச்சிரும். அந்தளவுக்கு பங்குச்சந்தைக்கு ஒரு பவர் வந்து இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம ஸ்டாப் பண்ணால் மட்டும்தான் பங்குச்சந்தையில் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். ஸோ அதற்கான முயற்சியுமே வந்து எடுங்க. நிச்சயமாக நீ ப்ராஃபிட் வந்து பண்ணுவீங்க. கொஞ்சம் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் வந்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.